அன்பானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆனால் கல்வி ஆசையோ உலகில் உள்ள எல்லா தீமைகளையும் வேறு அறுக்கிறது. காலையில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஒரே பனி. அங்கே கொஞ்சம் ஏழைகளை பார்த்தேன். அந்த பனியில் நாய் மாதிரி அப்படியே கோணியில் சுருட்டிக்கிட்டு படுத்திருக்காங்க. அதற்கு யார் காரணம்? இந்த நிலைக்கு யார் காரணம்? சமூகமா, பெற்றோர்களா, இல்லை அவர்களேவா? கண்டிப்பாக நான் சமூகத்தை தான் சொல்வேன், அல்லது அவர்களது பெற்றோர்களை சொல்வேன். ஸோ இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் கல்வி அறிவு மிக மிக முக்கியம். விழித்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள் வாலிப பெண்களை, இளைஞர்களை. உங்கள் குழந்தைகள் நாளை இதே நிலைதான், அதே மாதிரி ரோட்டில் படுத்திருப்பாங்க. ஸோ விழித்து கொள்ளுங்கள். நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் விடியல் வராது. ஸோ அங்கே பாருங்கள், துறவிய தத்துவவாதிகள், அப்புறம் தத்துவவாதிகள், வியாதிகள் இல்லை, சீர்திருத்தவாதிகள் வியாதிகள் இல்லை, இறைவனின் தூதுவர் எனும் பற்பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த மெய் அறிவாளர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். உண்மையே வடிவான இறைவனுக்கு அவர்கள் சேவை செய்வதோடு அன்றி மெய் அறிவு செய்திகளை மனித இனத்திற்கு போதித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களின் கருத்துப்படி பூனை, நாய் போன்ற விலங்குகளைப் போல தம்மை பற்றியும் உலகத்தை பற்றியுமே நினைத்து கொண்டிராமல் மனிதர்கள் அவற்றுக்கு வேறுபட்ட உயர்ந்த சிந்தனைகளின் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதரை அல்லாத பிற உயிர் பொருள்களுக்கு மெய் அறிவினை உணரும் ஆற்றல் இல்லை. எனவேதான் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றிலும் மனிதனே மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். மனிதனுக்கு உள்ள இந்த உயர்வினை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ தயவு செய்து நீங்கள் விழித்து கொள்ளாமல் விடியல் வராது. தயவு செஞ்சு இந்த பிரியாணி ஓட்டுக்கு பிரியாணியை கூடிய அதுக்கு தயவு செஞ்சு உயிரின் மேலான ஓட்டை போட்டு விடாதீர்கள், ஓட்டு போடாதீர்கள். அன்பானவர்களே, பகட்டு என்ற மென்மையான படுக்கையில் பல பெரிய அரசுகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றன. யார் சொல்கிறாங்க? கோயத் அறிஞர் சொல்கிறார். புரியுதுங்களா? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. வேணாம், விட்டுடுங்க. இயற்கை கண்காணித்து கொண்டிருக்கிறது. சரியா? சரி, அடுத்தது பாருங்கள். நாட்டுப்பற்றை விட அதிக நெருக்கமான அன்பு வேறு இல்லை. நாட்டுப்பற்றை காட்டிலும் அதிக அன்பு தான் முக்கியம். ஏச்சி பழிப்பது இல்லை, கொத்தடிமையாக வாழ்வது அல்ல. விடியல் தானாக வருவதில்லை, நீ விழித்து கொண்டால் மட்டுமே வரும். ஆச்சா? அது யார் சொல்கிறாரு? பிளாட்டோ சொல்கிறார், அரிஸ்டாட்டிலுடைய சீடன் அவர். சரி, ஒரு மனிதன் எந்த தொழிலுக்கு தகுதியானவன் என்ற விஷயம் நெருக்கடி நேரத்தில் தான் தெரிய வருகிறது. உன்னுடைய நெருக்கடி சோறு இல்லை, பிச்சை எடுக்கிற, ரோட்டில் உன் பிள்ளைங்க பிச்சை எடுக்குது, பார்த்துக்க. இனியும் நீ ஓட்டு போடலாமா? காலங்காலமாக ஓட்டு போட்டான், காலகாலமாக ஓட்டு போட்டுட்ருக்கான். ஒரு பயலாளியும் இந்த ஏழை மக்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. சரி, வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்பவன் தான் ஏழை. ஆமாம் ஆமாம், பிச்சை 10 ரூபா சம்பளம், ₹1,00,000 செல்ஃபோன் உனக்கு தேவையா? யோசித்துப்பார். அதையா சொல்கிறாரு? ஆமாம், ப்ரூயட் சொல்கிறார் அவர். அது ஒரு மனிதன் எந்த தொழிலுக்கு தகுதியானவன் என்ற விஷயம் நெருக்கடி நேரத்தில் தான் தெளிவாகிறது. அது யார் சொல்கிறாரு? பர்னாஷா சொல்கிறாரு. உன்னுடைய இந்த நெருக்கடியான நேரத்தில், ஆமாம், குடியும் பிரியாணியும் நிச்சயம் அல்ல, முக்கியம் அல்ல. ஓட்டு போடாதே, ஓட்டு போடாதே, ஓட்டு போடாத. அது எவனாக இருந்தாலும் உலகத்தில் எவனுக்கு ஓட்டு போடாது. நீ ஓட்டு போட்டால் ஒரு தீய சக்தியை உருவாக்குகிறாய், ஒரு தேச துரோகியை உருவாக்குகிறாய், ஒரு அயோக்கியனை உருவாக்குகிறாய். உன்னை ஏறி மிதித்து உன்னை கொன்று அதில் அவனுடைய மென்மையான படுக்கையை உருவாக்கி கொள்வதற்காக தயவு செஞ்சு ஓட்டு போடாதே. ஓட்டு போடாதே இளைஞனே, வாலிப பெண்ணே, விழித்துக்கொள். நாளைக்கு உன் குழந்தைங்க நீயே பிச்சை எடுக்கிற, வாடகை கொடுக்க காசு இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை, ரோட்டில் போயிடுவேன்.
பிச்சை எடுப்ப. ஞாபகம் வைத்துக்கொள். விழித்து கொண்டால் ஒழிய விடியல் வராது. ஓகேவா? ஸோ ஓட்டு போடாத. இந்த கட்சி எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத. அறிஞர்களின் பொன்மொழிகள். பணக்காரர்கள் சண்டை நடத்தினால் ஏழைகள்தான் இறப்பார்கள். ஜீன் பால் சாட்ரே. பணம் வைத்திருந்தால் பயம், இல்லாதிருந்தால் துயரம். ஜார்ஜ் ஹெர்பர்ட். பணம் மனிதனை உருவாக்குகிறது. அரிஸ்டோடிபஸ். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் இரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சிக்கு ஒளி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் உலை. தீமையும் நன்மையும் அவரவர் செயல்களை பொறுத்து. புறநானூறு. எதை அடக்காவிட்டாலும் நாக்கை கண்டிப்பாக அடக்க வேண்டும். திருவள்ளுவர். அரசியல்வாதிகள் தவறு செய்தால் அறமே கூற்றுவனவாகும். இளங்கோ வடிகள். ஒருவன் செய்யும் நல்வினை தீவினை வேறு எங்கும் செல்லாது. ஆராய்ந்து பார்த்தால் தோன்ற வேண்டிய காலத்தில் தோன்றி வருத்தும். தொல்காப்பியர். முடியாது என்ற வார்த்தை அகராதியில் உள்ளது, என்னிடம் இல்லை. மாவீரன் நெப்போலியன். தீப்பொறி சிறிதுதான், ஆனால் அது ஊரையே அழித்துவிடும். சாணக்கியன். நாடு முன்னேற நாம் முன்னேற ஜோதிடத்தை நம்பி பயனில்லை. உழைப்பு, கடுமையான உழைப்பு தான் தேவை. ஏனானு. அறிஞர்களின் பொன்மொழிகள். வாழுவது முக்கியம் அல்ல, சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே முக்கியம். சாக்ரட்டிஸ். கலங்கமற்ற மனம் மிக சிறந்த அறிவாற்றலை விட மேலானது. சாகல். சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் உயிர் வாழ முடியாது. ஜீன் ஜேக்ஸ் ரூசோ. துன்பம் வாழ்ந்ததும் சோர்வு இல்லாதவனை பகைவனும் மதிப்பான். புடோர். பணக்காரன் ஆவதற்கு பணத்தை குவிக்க வேண்டியது இல்லை, தேவைகளை குறைத்தால் போதும். பேகன். மிரட்டி பணிய வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கதே. நேருஜி. ஊக்கமுள்ள மனிதன் தன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். எமர்சன். காதலிக்காத இடத்தில் கல்யாணம் செய்து கொள்பவர்கள் கல்யாணம் செய்யாத இடத்தில் காதலிக்கவும் இடம் உண்டு. புல்லர். வாழ்க்கையின் வெற்றிக்கு வருவது போவது, இன்பம் துன்பம். வந்தால் போகாதது புகழ் பழி, போனால் வராது மானம் உயிர். தானாக வருவது இளமை முதுமை, நம்முடன் வருவது பாவம் புண்ணியம். அடக்க முடியாதது ஆசை துக்கம், தவிர்க்க முடியாதது பசி தாகம், பிரிக்க முடியாதது பந்தம் பாசம். அழிவை தருவது பொறாமை கோபம், எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு. வாரியார். நமக்கு எதையெல்லாம் பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் பிறருக்கு நாம் செய்யக்கூடாது. கன்ஃபியூஷியஸ். முயற்சி துணிவு தரும், நம்பிக்கை நல் வழிகாட்டும், சந்தேகம் சங்கடம் தரும். சுவாமி ராமதாசர்.
அதிர்ஷ்டத்தின் வலதுகை தொழில், இடதுகை சிக்கனம். அகஸ்டின். அவசியம் இல்லாமல் ஒரே நேரத்தில் இரு பியானோ வாசிக்கக்கூடாது. வில்லியம் ஆம். தர்மத்தை செய்ய முடியாதவனும் தர்மத்தை காக்க முடியாதவனும் வாழ்வதில் அர்த்தமில்லை. கண்ணதாசன். நம் நாட்டில் கல்வி என்பது பணமாக மாற்றக்கூடிய ஒரு வியாபார சரக்காகவே மாறிவிட்டது. காந்திஜி. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பேரிலென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மானம் பேரிலென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்லுபவர் தலைவராவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாதுக்கள் நிகரில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாதுக்கள் நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபாதானில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழக்கூடும். ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழக்கூடும். ஓகே, உன்னை அறிந்து கொண்டு வாழ். உன் மைனஸ் என்ன, உன் ப்ளஸ் என்ன தெரிந்து கொள். யாருக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாத. ஓட்டு போடாது. மதுரை February 4, 2025 தினத்தாண்டி தலைப்புச் செய்திகள். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்து ஏலம் விடுங்கள். ஹைகோர்ட் உத்தரவு. அண்ணா நினைவு தின பேரணி. அறிஞர் அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடந்தது. இதில் திமுக பொருளாளர் TR பாலு, துணை முதல் மந்திரி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நிர்வாகிகள் பங்கேற்றதை படத்தில் காணலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை வாக்குப்பதிவு.
புது ஜாலி பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமன விவகாரம். தமிழக கவர்னருக்கு எதிரான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் இன்று இறுதி விசாரணை. சென்னை பிப்ரவரி 4, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். 56வது நினைவு தினம். அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி. திமுகவினர் அமைதி பேரணி. சென்னையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்திய போது எடுத்த படம். அருகில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை முதல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உள்ளனர். அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய காட்சி. ஓ. பன்னீர்செல்வம், கி. வீரமணி, சசிகலா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். புதுடெல்லி பிப்ரவரி 4, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தமிழக கவர்னர் ஆர்.என். ரவியை திரும்பப் பெற கோரிய மனு தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை. இந்தியாவில் ரூபாய் 33.5 லட்சம் கோடி விவசாய கடன் நிலுவை. மராட்டியம் முதலிடம், தமிழகம் 2வது இடம். புதுடெல்லி. ஜனாதிபதி உரை. ஜனதா அரசை பாராட்டு பகட்டு உரை. நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பேச்சு. சென்னை. பட்ஜெட் தாக்கல் எதிரொலி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். சென்னை. வம்பு இழுக்கும் வீணர்கள் தெம்பு இழந்தோடுவார்கள். நாம் லட்சிய பயணத்தில் வெல்ல பாடுபடுவோம். திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். ராமநாதபுரம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேர் சிறைப்பிடிப்பு. விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை. புதுடெல்லி. கும்பமேளாவில் 30 பேர் பலியான விவகாரம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி வெளிநடப்பு. கும்பமேளா நெரிசல் தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட போது எடுத்த படம். சென்னை.
என்னை கொல்ல சதி நடந்தது என்ற கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டுக்கு டிஜிபி அலுவலகம் மறுப்பு. அலுவலகம் தீப்பிடித்து எரிந்ததில் எந்தவித சதி திட்டமும் இல்லை என்று விளக்கம். கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக். புதுடெல்லி. வருகிற 12ஆம் தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம். ட்ரம்பை சந்திக்கிறார். தலையங்கம். தினத்தந்தி 4/2/2025 செவ்வாய்க்கிழமை. வளமான இந்தியாவுக்கு வழிகாட்டும் பொருளாதார ஆய்வு அறிக்கை. நாடாளுமன்றத்தில் ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய தினம் நிதி மந்திரி பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்வது மரபாகும். அந்த வகையில் இந்த ஆண்டும் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தார். இது மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறையால் தயாரிக்கப்பட்ட விரிவான ஆய்வு அறிக்கையாகும். பொருளாதார ரீதியாக கடந்த ஆண்டின் நிலைமையையும் நிகழப்போகும் நிலைமைகளையும் படம் பிடித்து காட்டும் கால கண்ணாடியாகும் இது. இந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, உள்நாட்டு உற்பத்தி, வளர்ச்சி விகிதம், நிதி பற்றாக்குறை, வேலை வாய்ப்பு நிலை உள்பட நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிகள், வீழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் நடப்பு நிதி ஆண்டில் நாடு வந்த திசையில் செல்லும் என்பதும் விரிவாக அலசி ஆராயப்பட்டு அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருந்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று கடந்த நிதி ஆண்டின் பொருளாதார அறிக்கை மதிப்பிட்டு இருந்த நிலையில் இந்த இலக்கை எட்ட முடியாமல் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 5.6% தான் இருந்தது. வரும் நிதி ஆண்டில், அதாவது 2025-26 பொருளாதார வளர்ச்சி 6.3%இருந்து 6.8% வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் இந்தியாவை 2047க்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்றி காட்டுவே என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்து கொண்டு மூச்சுக்கு மூச்சு பேசிக்கொண்டு இருக்கும் நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக போதாது. குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக 8% வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்து உள்ளனர். இந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் தற்போது அடைந்து இருக்கும் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி, அதாவது ஜிடிபி 31%இருந்து 35% உயர்த்தப்பட வேண்டும் என்றே தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்த வளர்ச்சிகளை எல்லாம் அடைய தொழில்துறையில் கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்த வேண்டும், உள்நாட்டு திறனை அதிகப்படுத்த வேண்டும், நாட்டை கட்டமைக்க தனியார் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்திய நடைமுறைக்கு ஏற்ற வகையில் எரிசக்திகள் உள்பட பல்வேறு ஆற்றல்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதையே முக்கியமான 4 முன்னெடுப்புகளாக கூறப்பட்டு உள்ளது. தொழில்துறையில் பணியாளர்கள் வேலை செய்யும் நேரத்திலும் ஒரு தளர்வு வேண்டும். பெண்கள் பல்வேறு பணிகளில் வேலை பார்ப்பதற்கு இருக்கும் கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி எளிதாக்க வேண்டும். வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய ஆய்வு அறிக்கை 53% பட்டதாரிகளும் 36% முதுகலை பட்டதாரிகளும் தங்களின் படிப்புக்கேற்ற வேலையை பார்க்கவில்லை என்ற கவலை தரும் செய்தியை தெரிவித்து உள்ளது. செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில்தான் இருக்க வேண்டுமே தவிர வேலை வாய்ப்புகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்து உள்ளது.
பொது போக்குவரத்தின் பயன்பாடு நகர்ப்புறங்களில் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்தியாவின் மொத்த தோல் பொருள் உற்பத்தியில் 38%, ஏற்றுமதியில் 47% தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்றும், தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் கற்றல் ஆர்வம் அதிகரித்து இருக்கிறது என்றும் ஆய்வறிக்கை பாராட்டி உள்ளது. எதிர்காலத்துக்கு விவசாயத்துறையே வெகுவாக பங்களிக்கும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. மொத்தத்தில் இந்த ஆய்வறிக்கை நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அறிவுரை அறிக்கையாக இருக்கிறது. வளமான இந்தியாவுக்கு வழிகாட்டும் பொருளாதார ஆய்வு அறிக்கை. சென்னை February 4, 2025. தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 680 குறைந்தது. தங்கம் விலை கடந்த மாதம் ஜனவரி தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வந்தது. கடந்த மாதம் 22ஆம் தேதி புதிய உச்சமாக ஒரு பவுன் ரூபாய் 60,000 தாண்டியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே சென்று ரூபாய் 61,000 கடந்தது. இந்த சூழலில் கடந்த 1ஆம் தேதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத ஒரு புதிய உச்சத்தை எட்டியது. February 1ஆம் தேதி 1 கிராம் தங்கம் ரூபாய் 7,790க்கும் ஒரு பவுன் ரூபாய் 62,320க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று 1 கிராம் தங்கம் ரூபாய் 85 குறைந்து ரூபாய் 7,705க்கும், ஒரு பவுன் தங்கம் ரூபாய் 680 குறைந்து ரூபாய் 61,640க்கும் விற்பனை ஆனது. அண்ணா நகர் வாட்ஸ்அப்பில் பெண் குரலில் பேசி ரூபாய் 25,000 மோசடி. சென்னை அண்ணா நகர் 11வது மெயின் ரோடு 4வது தெருவை சேர்ந்தவர் ராம்குமார். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் ஒரு அழைப்பு வந்தது. அதில் பெண் குரலில் பேசிய நபர் 1997 ஆண்டு ஒரே பள்ளியில் படித்த பெண் தோழி ரோகிணி என அறிமுகம் செய்து கொண்டார். பின்னர் தனக்கு அவசரமாக ரூபாய் 25,000 தேவைப்படுகிறது, உடனடியாக அனுப்பும்படி கேட்டார். இதனை நம்பிய ராம்குமார் தன்னுடன் படித்த தோழி என்கிறாரே என நினைத்து உடனடியாக அந்த எண்ணுக்கு ஜிபே மூலம் ரூபாய் 25,000 அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த எண்ணை தொடர்பு கொண்டபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. பின்னர் தான் மர்ம நபர் பெண் குரலில் தோழி போல் பேசி நூதன முறையில் பணத்தை மோசடி செய்ததை அறிந்தார். இது பற்றி அண்ணா நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தம்பி உடன் நடந்த தகராறில் இறுதி சடங்கில் தந்தையின் உடலை 2 கூறாக வெட்டக்கூறிய மகள். மன்னர் சாலமன் தீர்ப்பு என்ற நீதி கதை பற்றி நாம் அறிந்து இருப்போம். அதாவது, ஒரு குழந்தைக்கு உரிமை கோரி 2 பெண்கள் மன்னர் சாலமனின் அவைக்கு வந்தனர். இருவரது வாதத்தையும் கேட்ட சாலமன் அவர்களில் இருவரில் யார் உண்மையான தாய் என்பதை அறிய ஒரு சோதனை வைத்தார். அதன்படி அந்த குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். இதை கேட்ட 2 பெண்களில் ஒருவர், மன்னா, அப்படி செய்யாதீர்கள், என் குழந்தை அவளிடமே இருக்கட்டும், அதை கொல்ல வேண்டாம் என்றார். இதை கேட்ட மன்னர் சாலமன் அந்த பெண் தான் உண்மையான தாய் என்று தீர்ப்பளித்து குழந்தையை அந்த பெண்ணிடமே ஒப்படைத்தார். போலி வேஷம் போட்ட மற்றொரு பெண்ணுக்கு தண்டனை விதித்தார். மத்திய பிரதேசத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இது நீதி கதை. ஆனால் மத்திய பிரதேசத்தில் இறந்த தந்தைக்கு இறுதி சடங்கு செய்ய அவரது உடலையே 2 துண்டாக வெட்டி தருமாறு மகன் கூறிய அதிர்ச்சி சம்பவம் நடந்து உள்ளது. இப்படி கூட நடக்குமா என்று கேட்கும் அளவுக்கு நடந்த அந்த சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. இறுதி சடங்கில் தகராறு. மத்திய பிரதேச மாநிலம் திகம்கர் மாவட்டம் லிதோராட்டால்
கிராமத்தை சேர்ந்தவர் தியானி சிங் கோஷ், வயது 84. இவருக்கு கிஷன் மற்றும் தேஷ்ராஜ் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இளைய மகன் தேஷ்ராஜ் வீட்டில் வசித்து வந்த தியானி சிங் உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தார். இது பற்றிய தகவல் அறிந்து தம்பி வீட்டுக்கு வந்த கிஷன், நான் தான் மூத்த மகன், இறுதி சடங்கை நான் தான் செய்வேன் என்று கூறினார். இதை ஏற்க மறுத்த தேஷ்ராஜ், தந்தையின் கடைசி விருப்பப்படி நான் தான் இறுதி சடங்கு செய்வேன் என்றார். இதனால் அண்ணன் தம்பிக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. உடலை 2 கூறாக வெட்டுங்கள், இருவரையும் உறவினர்கள் சமாதானப்படுத்தினார்கள். இறந்தவரின் கடைசி விருப்பப்படி இறுதி சடங்கு நடக்கட்டும் என்று ஊர் பெரியவர்கள் கூறினார்கள். அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கிஷன், அப்படியென்றால் என் தந்தையின் உடலை 2ஆக வெட்டி பாதியை எனக்கு தாருங்கள், அதை வைத்து நான் இறுதி சடங்கை நடத்தி கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் மதுபோதையில் இருந்த கிஷன் தான் கூறியதையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். போலீசார் தலையீடு. எனவே வேறு வழியின்றி சம்பவம் பற்றி ஜடாரா போலீஸ் நிலையத்துக்கு உறவினர்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அங்கு வந்து அண்ணன் தம்பி சண்டை இடையே பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. தம்பியுடன் நடந்த தகராறில் இறுதி சடங்கில் தந்தையின் உடலை 2 கூறாக வெட்டக்கூறிய மகன். கோவை பிப்ரவரி 4, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். பேச மறுத்தார் காதலி, கத்தியால் குத்தினார் காதலன். கோவையில் நர்ஸுக்கு நேர்ந்த பயங்கரம். சென்னை விண்வெளியில் உணவு பயிர்களை வளர்க்க இஸ்ரோ திட்டம். இந்தியாவின் சுபன்ஷு சுக்லா என்ற விண்வெளி வீரருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கும் போலந்தை சேர்ந்த விண்வெளி வீரர் ஸ்லாவூஸ் உஸ்னான்ஸ்கி, ஹங்கேரியை சேர்ந்த டிபோர் கபு, அமெரிக்கா நாசாவை சேர்ந்த விண்வெளி வீரர் பெக்குவிட்ஸன் ஆகியோரை படத்தில் காணலாம். விண்வெளியில் தட்டை பயிறு விதைகள் முளைத்து இருப்பதை படத்தில் காணலாம். Hi, my dear Bollywood peoples, childrens, viewers, good morning. நான் கடைசியாக ஆமாம், எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் இல்லைங்களா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் இல்லை? ஆமாம், இருந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் இறந்து போன பிறகு சேரக்கூடிய ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே, 35, 36, 37 அந்த மாதிரி இருப்பேன். ஏன்னா என் புள்ள எம்ஜி ராமச்சந்திரன் 87 டிசம்பர் 24 இறந்து போனார். என் மகன் ஜனவரி 28 பிறந்தான். அவனும் இறந்து போயிட்டான். அவன் செத்து போய் 15 வருஷம் ஆகுது. அது விட்ருங்க, நான் அதுக்கு வரல. ஸோ நான் கடைசியாக எம்ஜிஆர் உயிரோடு இருந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டேன்.
அப்புறம் அவர் இறந்து போன பிறகு ஏறக்குறைய ஒரு 37 வருடங்கள் ஆமாம் எந்த கட்சிக்கும் நான் ஓட்டு போட்டது இல்லை. இனியும் யாருக்காவது ஓட்டு போடுவேனா தெரியல. யோ யாரையா நீ? எதுக்குயா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு கேட்குறீங்களா? யோ லூஸு கேழம் தேவையில்லாம நீ ஓட்டு போட்டால் போடு இல்லை போடாட்டினா எவ்வளோது பொம்பளை பாவாடையை தூக்கிட்டு போய் அவள் உள்ளார பூந்துக்கோ. நீ போட்டா என்ன போட்டா எங்களுக்கு என்ன அப்படி தானே கேட்குறீங்க? நியாயமான கேள்வி. ஆமாம், நான் போட்டா என்ன போடாட்டினா என்ன அது என் சொந்த விஷயம். ரைட்டா? அதை ஏன் நான் வந்து இங்கே இந்த பதிவில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி தானே நினைக்கிறீங்க? சரி, அது போகட்டும். உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். அது என்னது? ஓகே, ஆமாம், காலங்காலமாக குறிப்பிட வேண்டும். நீ ஓட்டு போட்டால் என்ன போடாமல் போனால் என்ன? பூமியை அப்படியே வெடித்து சிதறி போகிறதா என்ன? அப்படி தானே கேட்குறீங்க? ஐயோ நீ போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் பூமி ஒன்றும் வெடித்து அப்படியே நிலநடுக்கம் வந்து நான் அழிஞ்ச போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன மயத்துக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? அப்படி தானே கேட்குறீங்க? கேளுங்க, நியாயம்தான். ஆமாம், எப்பவும் இந்த உலகம் எது என்னது எப்பவும் போல் அது வேலையை செய்யும். எது? பூமி அது வேலையை செய்யும். எது? இது அது பாட்டு அது நடுக்கும். அதை எவனும் தடுக்க முடியாது. புரியுதா? ஆமாம், நாங்கள் காலங்காலமாய் எவர் காசு பணம் துட்டு மணி பிரியாணி கோட்டர் ஊறுகாய் கொடுப்பவர்களுக்கு எப்படி காலங்காலமாக காசு மணி பணம் துடு பிரியாணி கோட்டரு கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து துட்டு ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். இல்லைண்ணா புதுசாக வந்து எதையோ போட்டு குழப்பின்னு இருக்கிற அப்படி தானே நினைக்கிறீங்க? ஊரை உலகை விட்டு தேச துரோகிகளை வளர்த்து கொண்டே இருப்போம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீ அவங்க கேட்கறது நாங்கள் இப்படி தான் பிரியாணி கோட்டரை வாங்குவோம், இந்த ஊரை அழிப்போம், உலகத்தை அழிப்போம், கெட்ட தலைவர்களை உருவாக்குவோம், தீய சக்திகளை ஓட்டை போட்டு நாங்கள் உருவாக்குவோம். ஆமாம், எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் வந்து பிச்சை எடுக்க விடுவோம், ரோட்டில் விடுவோம், தெருவில் விடுவோம், நாய் அதுவும் நக்கி ரோட்டில் சப்பி சாப்பிடும். அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி தான் நான் அப்படி தான் அதுதானே சொல்ல வரேன். அதுதான் நாங்கள் என்னையா பண்ணுவேன்? நம்ம கிழம் வயதான காலத்தில் உக்காந்துக்கிட்டு இனிமே பேசினுக்கிறா பார் அவள்தான். பார் என்னது? ஆமாம், இருப்போம். அவர்கள் கொடுக்கும் மூத்திரத்தையும் மலத்தையும் குடித்து நாட்டையும் வீட்டையும் சீரழித்து கொண்டு இருப்போம். இதுதான் இன்றைய எங்களின் நிலை. இந்த நிலையை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லைப்பா. இந்த நிலையை நாங்கள் மலத்தையும் தீயையும் மூத்திரத்தையும் திங்கிறத எவனாவது விரும்பி ஏற்றுக்கொள்வானோ? ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டோம்? காலங்காலமாய் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்த எங்களுக்கு காலமாய் கொத்தடிமையாக வாழ்ந்து வந்த எங்களுக்கு வசந்தம் வராதா? ஒரு மென்மையான காற்று எங்கள் மீது படராதா? பசி பட்டினி துன்பம் வறட்சி இறைச்சியில் வாடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு நல்லதொரு விடியல் வராதா? என்று ஏங்கி இந்த திருட்டு நாய்கள், இந்த தேச துரோகிகள், இந்த தலைமை என்கின்றவர்கள், இந்த தலைவர்கள் என்கின்றவர்கள் இவர்களை நம்பி எங்கள் உயிரிலும் மேலான ஓட்டை தந்தோம். அதற்கு பதிலாக அவர்கள் எங்களுக்கு கொடுத்தது தான் இந்த மூத்திரம், இந்த மலம், இந்த ரோடு, இந்த நடு ரோடு, இந்த தெரு. எங்கள் பிள்ளைகள் அனாதைகளாகி போனார்கள். எங்கள் வீட்டு பெண்கள் பாம்பே, டெல்லி, கல்கட்டா என்று விபச்சார கூடங்களில் விலை போனார்கள். அதை நாங்களே கொண்டு போய் விற்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். ஒரு கணவன் மனைவியை கொண்டு பாம்பேவில் விற்பதும், டெல்லியில் விற்பதும், கல்கட்டாவில் விற்பதும், பெத்த தகப்பன் தன் மகளை கொண்டு போய் விபச்சார விடுதிகளில் விற்பதையும் யார் உருவாக்கினார்? தலைமை என்கிறானே இந்த தலைவன் உருவாக்கினான். எங்களுக்கு இந்த அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்பெயின் பீப்புள்ஸ் அப்புறம் போர்ச்சுகீஸ் எல்லாம் போயிட்டு இந்த ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் தலையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஈர்த்து ஈஞ்செல்லாம் குத்தி சருக்கு கிறுக்கெல்லாம் கொடுத்து ரோட்டில் தொட்டி விட்டான் பார்த்தியா? அப்படி செய்து விட்டார்கள் இந்த தலைமை என்கிற தலைவர்கள். நாங்கள் என்ன செய்வோம்? காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தோம். எங்கள் கண்ணீரை துடைப்பார்கள் என்று நினைத்தோம். பசி பட்டினியை அகற்றுவார்கள் என்று நினைத்தோம். கல்வி அறிவை தருவார்கள் என்று நினைத்தோம். நல்ல வேலைகளை தருவார்கள் என்று நினைத்தோம். கடைசியில் குடியையும் வறுமையையும் கொடுத்து ரோட்டில் தெரித்து விட்டு இவர்கள் 1 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி
100 லட்சம் கோடி கோடி கோடியாய் அயல் நாடுகளில் உள்ள வங்கிகளில் எங்கள் வரி பணத்தையும் எங்கள் உயிரையும் மிதித்து மிதித்து கொன்று கொன்று பணத்தை அயல் நாட்டு வங்கிகளில் சேர்த்து கொண்டிருக்கிறான். கேட்டால் தலைவன் என்கிறான், கேட்டால் தலைமைகள் என்கிறான். நாங்கள் என்ன செய்வோம்? சொல்லுடா கிளப்பயல, சொல்லடா கிளப்பயல. அப்பப்போ இப்போ எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டினே இருக்கிற. எங்கள் நிலை இதுதான், எங்கள் நிலை இதுதான் கிளப்பயலே, எங்கள் நிலை இதுதான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிப்பது? அவன் கொடுக்குற மூத்திரம், அவன் கொடுக்குற குடி, அவன் கொடுக்குற பிரியாணி இப்போ எங்களை ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுது. அப்படிதான் என்று தங்களது பரிமாண வளர்ச்சியை மடங்குகளாக பெருக்கி கொண்டார்கள். யார்? இந்த மக்கள். எதற்காக? வயிற்று பசி, சுருங்கி போன வயிறு, பெற்ற குழந்தைக்கு மாரியிலிருந்து பால் வரவில்லை, பசி. பெற்ற குழந்தை அழுகிறது, மாரியிலிருந்து பால் கொடுக்கலாம் என்றால் பால் இல்லை, அங்கே அந்த மாரியில் பால் இல்லை. அதையும் உறிந்து தின்று விட்டார்கள் இந்த திருட்டு நாய்கள், தேச துரோகிகள், சமுதாய சீர்கேட்டை தந்த தலைமைகள், தலைவர்கள். என்ன செய்வது? யாரிடம் போவது? இப்படிதான் என்று தங்களது பரிமாண வளர்ச்சியை மடங்குகளாக பெருக்கிக் கொண்ட மக்கள், ஏழை மக்கள் நடு ரோட்டில் கிடக்கிறார்கள். இவர்கள் அயல்நாட்டில் பணத்தை பதுக்குகிறார்கள். படித்தவன் இளைஞன் என்று சொல்லக்கூடிய நாய்கள் டாஸ்மாகில் குடிச்சிட்டு பண்ணின்னு இருக்கு. புறம்புக்கு ஏச்ச திருட்டு ராஸ்கல்ஸ். இளைஞனாடா நீ, வாலிப பெண்களாடா நீங்கள். சரவணா ஸ்டோர்ஸ்லையும் மயிறு பிடுங்குற வேலையும், தகவல் மையம், இன்ஃபோடெக், மயிறுடெக் பிச்சை எடுக்க போகிறீங்க ராஸ்கல்ஸ், பிச்சை எடுக்க போகிறீங்க. பிரியாணி, குவார்ட்டர், ஓட்டு, மயிறு. சே திஸ் இட்ஸ் நாட் வார்னிங், இட்ஸ் ஆர்டர். ஒழுங்காக திருந்திடுங்க, அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாலிப பெண்களே, இளைஞர்களே, படிக்கும் கல்வி அறிவு எங்கேடா போச்சு? 1வது படிக்காதவன், 2வது படிக்காதவன், 5வது படிக்காதவன், 3வது படிக்காதவன் மிகப்பெரிய தலைவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சரித்திரத்தை படித்துப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் படித்தவரா? காமராஜர் படித்தவரா? அண்ணாபகுட்ரு அவர் நிறைய படித்தார். சாக்ரடேஸ் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் படிக்காதவர்கள் மேதைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். படித்து விட்டு எச்ச தீனிக்கும் எச்ச பிச்சைக்கும் ஒரு டீக்கு பிச்சை எடுக்கிறியாடா? டீ கடைகள், அதுவும் பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராளுங்க. அவளுங்க கிட்ட போய் பிரெட் ஆம்லெட்டு துண்டுற, சிகரெட்டு வாங்கி கொடுக்குற, அவங்களுக்கு ஜிபேயில் பணம் போடுற. என்ன கேவலம் இது? எப்பேற்பட்ட கேவலம்! அசிங்கமாடா, அசிங்கம் இது. பாரதியெல்லாம் நேரில் பாரதி பெரிய பெரிய அவர் திருவள்ளுவர்லாம் இந்த காலத்தில் இருந்ததுன்னா தூக்கு போட்டு செத்துன்னு இருப்பார். உங்கள் மூஞ்சி மகர கட்டைங்களை சனியனுங்களெல்லாம் பார்த்துட்டு. நல்ல வேளை அவர்கள் இறந்து போனார்கள். எம்ஜிஆரெல்லாம் பாவம் இறந்து போயிட்டார், நல்ல விஷயம். சப்போஸ் இதெல்லாம் பார்க்கும் முன்னாடி அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் செத்து போயிருப்பார். இதோ இப்போ நான் செத்துக்கின்னு இருக்கிறேன்னே, அந்த மாதிரி என்னையும் போல் எவ்வளோ பேர் செத்துன்னு இருக்கிறான் உங்களுடைய அடாவடி நடவடிக்கைகளால். சரி, இந்த பார், அப்போது இந்த மாதிரி தான் உங்கள் பரிணாம வளர்ச்சி இப்படியே போய் கொண்டு இருந்தால் அது நல்லா வராது. இட் ஓன்ட் பி குட். சரியா? ஸோ அப்போது ஆமாம், ஓட்டு போட்டவர்களோ ஆமாம் தொலைந்து போன தங்கள் வாழ்வாதாரத்தை ரோட்டிலும் டாஸ்மாக் கடைகளிலும் தேடி கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டு என்ன பண்ணுறான் இந்த தலைவருக்கு, அவனுக்கு இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு எங்கே போய் தேடிட்டு இருக்கிறான் வாழ்வாதாரத்தை? டாஸ்மாக் கடையிலையும் ரோட்லையும் தேடின்னு இருக்கிறான். நல்லா இல்லை இது. ஆச்சா? ஸோ ஆமாம், இப்படி தொலைந்து போன இந்த உரிமத்தை, தன்னுடைய உயிருக்கு மேலான அந்த ஓட்டு உரிமையை தொலைத்து விட்டு எங்கே போய் கேட்கலாம்? நீதிமன்றத்துக்கு போகலாம். அப்படின்னா வடிவேல் சொன்ன மாதிரி கிணறை காணவில்லை அப்படின்ற மாதிரி, போலீஸார்களை காணவில்லை, ஜட்ஜிகளை காணவில்லை, நீதிமன்றங்களை காணவில்லைன்னு ரோட்லேயே அழுது அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே தூங்குறான். குடும்பமாய் டாஸ்மாகில் உறங்குகிறார்கள், பாய் படுக்கையுடன். அப்பா, புள்ள, பொண்டாட்டி, கிட்டட்டி எல்லாம் டோட்டல் குடும்பமும் தே ஆர் ஸ்டேயிங் இன் டாஸ்மாக் ஷாப்ஸ். சரி, இப்படி அப்படியே நீதிமன்றங்களுக்கு போகலாம் என்றால் கிணற்றை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று வடிவேல் கூறுவதை போல் காவல் நிலையத்தை, நீதிமன்றத்தை, ஜட்ஜிகளை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுங்கள் என்ற நிலை வந்து
போச்சு அவ்வளோதான். வந்து போச்சு. மக்களுக்கு புரிஞ்சது. சரி. நம் இனத்தவர்களுக்கு எந்த பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. எந்த இனத்தவர்களுக்கு இந்த இந்த டாஸ்மாக் கடையில போய் படிச்சுட்டான். இஸ் டோன்ட் ஹேவ் எனி அப் அண்ட் ரைட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. அவன் அவ்வளோதான். இஸ் கான் டேட் அவ்வளோதான் முன்ஷம் கதை. ஸோ அடி முட்டாளாகிய நாமும் அதிபயங்கர பாவம் கொடூரான் தலைமைகளும் தலைவர்களும் மாறுவதற்கு இடமில்லை. ஆமாம், முட்டாளாகி போயிட்டான் இவன். தலைவர்களும் பாவம் கொடூரான் தலைவர்கள். டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இன் த வேர்ல்டு. டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இன் த வேர்ல்டு யார்? தலைவன் என்கிற திருட்டு கமநாட்டிக கட்சிக்காரர்கள். ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சிகள். இவர்கள் விரைவில் சிறந்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். இயற்கை காத்து கொண்டிருக்கிறது எப்போது இவர்களை கொத்து கொத்தாக தூக்கலாம் என்று. எப்படி ஒரு கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு காட்டுத்தீ வந்து நாசமாக போச்சு, அதே மாதிரி எப்பொழுது இங்கே நிகழ்த்தலாம் என்று பஞ்சபூதங்களும், ஆமாம் பஞ்சபூதங்களும், ஆமாம் நிலம் நீர் காற்று ஆகாயம் அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறது இவர்களை அழிப்பதற்காக. ஏழை மக்களை கொன்று குவித்து விட்ட இந்த நரகாசுரர்களை நாசம் செய்வதற்கு பஞ்சபூதங்களும் காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடக்கும். அதற்கு முன்பாக அடி முட்டாளாகிய நாமும் அது பயங்கரம் பாவம் கொடூரான் தலைமைகளும் தலைவர்களும் மாறுவதற்கு இடம் இல்லையாகவே சாகும் வரை எவன் எல்லாம் 1000 10,000 பணம் கொடுக்குறானோ அவனுக்கு எங்களது ஓட்டு என்ற இந்த நிலை மாறவில்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குரியது. 1000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறான், நான் ஓட்டு போடுறேன், சரியா? அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற இந்த மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு விடியல் வரப்போவதே இல்லை. இது மாறணும். இது மாறுமா? இது மாறுமா? கேள்விக்குறிதான். எதிர்காலம் என்பது என்னது? கேள்விக்குறிதான். எதிர்காலம் என்றால் குழந்தைகள், வாலிப பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு சொந்தமான இந்த உலகை எப்படி பாதுகாப்பது, எவ்வாறு மீட்டு எடுப்பது? டைட்டானிக் கப்பலையே மீட்க முடியவில்லையே. இப்பொழுது தேசமே மது என்ற போதை கடலில் மூழ்கி விட்டு கிடக்கிறதே. எப்படி எப்படிப்பா மீட்கிறது? எவர்ப்பா வந்து மீட்கிறது? சொல்லுங்கள். குழந்தைகள், வாலிப பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு சொந்தமான இந்த ஒரு உலகம். கிள பசங்களுக்கு இல்லை, திட்டு பசங்களுக்கு இல்லை, அயோக்கிய பசங்களுக்கு இல்லை, நாதாரிகளுக்கு இல்லை, பாவம் கொடூரான்களுக்கு இல்லை, குழந்தைகளுக்கும் வாலிப பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொந்தமான இந்த உலகத்தை நரகமாக மாற்றி விட்டோமேப்பா. யாரப்பா அது? பெற்றோர்கள் தானப்பா, மக்கள் தானப்பா, நீங்கள் தானப்பா. நல்லா கவனிக்கணும். பாருங்கள், டைட்டானிக் கப்பலையே மிக முடியவில்லை. சினிமா படம் டைட்டானிக் கப்பலே அது போய் முட்டிச்சு, அதே காப்பாற்ற முடியல. இப்பொழுது தேசமே மது என்ற போதை கடலில் மூழ்கி கிடக்கிறதே. எப்படி நீந்தி வெளியே வருவாங்களா? நீந்தி வர முடியுமா? சான்ஸ் இருக்கா? எனிபாடி இஸ் தேர்? எனிபாடி இஸ் தேர்? எனிபாடி இஸ் தேர்? யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. நீந்தி கரை சேர்வார்களா? அல்லது என்னது? அல்லது மது போதையில் வயிறும் தொண்டையும் எரிந்து சாம்பலாகி போவார்களா? குச்சி தொண்டை எரிஞ்சு போய், வயிறு எரிஞ்சு போய், குடல் எரிஞ்சு போச்சு, உடம்பு எரிஞ்சு போச்சு, அப்படியே கருகி சாம்பலாக போக போறியா? What is your idea, man? What is your next plan? What are you going to do? Are you going to change yourself? If not, you are going to change this. தலைவர்கள், தலைமைகளை நீ மாற்றப் போகிறாயா அல்லது நீ மாறப்போகிறாயா? உன்னதாண்டா கேட்குறேன். ஸோ இவர்களை அவர்கள்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை நீ தான்ப்பா காப்பாற்றிக்கணும். ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். ஆமாம், அர்த்தம் அந்த சக்தி வந்து உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. உன்னை நீ தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை நீயே அறிவாய். உன்னில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, உன் திறமைகள் என்ன, உன் டேலண்ட் என்ன, நீ எதற்காக பிறந்தாய், எதை சாதிக்கப் போகிறாய், யாரை சாகடிக்கப் போகிறாய் என்பதை நீதான் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னையே நீ அறிவாய். ஓகேவா? ஆமாம், உண்மை செல்வம் பிள்ளை செல்வம். உண்மையான ஒரு செல்வம் என்ன தெரியுமா? பிள்ளை செல்வம் தான். உன் குழந்தைகள், உன் செல்லங்கள், உன் செல்ல பிள்ளைகள். வாரம் மயிறு மண்ணாங்கட்டின்னு ஊரில் பொய்ய சொல்லி இன்னும் கோயிலில் கீழெல்லாம் போயிடு. எரும மாடு, எரும மாடு,
பிள்ளை தாண்டா இந்த உலகத்தில் எல்லையில்லா செல்வம். வானத்தை விட பெரியதுடா பிள்ளை செல்வம், கடலை விட பெரியதடா பிள்ளை செல்வம், பிரபஞ்சத்தை விட பெரியதடா பிள்ளை செல்வம். அப்படிப்பட்ட பிள்ளையை கவனிக்காமல் பசி பட்டினல் ரோட்டில் ஊட்டியடா புறம்போக்க. இந்த புறம்போக்கு தலைவர் மயிர் மண்ணாங்கட்டி அவன் கொடுக்குற மூத்திர குடிக்கும், அவன் கொடுக்குற பிரியாணிக்கும் அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றின்னு இருக்கிறிய, நியாயமாடா அதெல்லாம்? டேய் யோசிச்சு பாருங்கடா. சரி சரி முன்னேற்றத்திற்காக வாழ வேண்டும், உங்கள் குழந்தைங்க முன்னேற்றத்திற்காக வாழ வேண்டும். அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். அப்படியே கூனி குறுகி சொரிப்பிடிச்சி அது போய் அப்படியே பிள்ளை வாதம் அந்த பிள்ளை வாதம்னு சொல்லிட்டு வாடி கிடக்கிறாரடா பாவி. மனுஷனாடா நீ? மனிதர்களாடா நீங்கள்? குழந்தைகளை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்கள். ஏனாப்புக்கிறீங்க? அதுக்கு பெக்காமையாவது இருக்கலாம்ல. ஸோ என்று சிந்திக்க தொடங்கினாலே போதும். பிள்ளை செல்வம் தான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வம் அப்படி சொல்லி நீ சிந்திக்க தொடங்கிட்டாலே இந்த மாதிரி திருட்டு தலைவர்கள்லாம் ஓடிடுவான்டா. உலகத்தை விட்டே ஓடிடுவான். அவனே ஓடிடுவான். ஸோ தொடங்கினாலே போதும். முதல் முறையாக இனிமேல் ஜான் பாஸ்கோவை போல் எவருக்கும் ஓட்டு போடக்கூடாது. ஜான் பாஸ்கோ எப்படி யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன், எப்படி நான் ஓட்டு போட மாட்டேன், அதே மாதிரி ஓட்டு எவருக்குமே போடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வா, நீ நல்லாயிடுவ. யூட் பி ஆல்ரைட் மேன். உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். டேய், நீ ஓட்டை போட்டு ஒரு தேச துரோகியை உருவாக்குகிறா. எவ்வளோ பெரிய குற்றம். நாளைக்கு ஜீசஸ் உன்னை கொண்டுடுவார். உன்னை. ஒரு திருட்டு நாய்கிட்ட குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டு தேச துரோகியை, அயோக்கிகளை, நாதாரிகளை, பாவம் கொடூரான்களை உருவாக்குகிறீர்களே, உங்களை நான் நாசம் பண்ணுவேன் ஜீசஸ் அப்புறம் சாவடிச்சு போட்டுருவார். அவங்கள பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஸோ ஆமாம், தப்பான தலைவர்களின் உந்துதல்களுக்கு ஒத்துழையாமையாக கொடு. தப்பான தலைவர்களா? ஒத்துழையாமை. ஆமாம், அவனுக்கு ஒத்துழையாமை. அவன் பின்னால் நீ போவாத, அவன் எந்த வேலையை சொன்னாலும் செய்யாத, ஒத்துழையாமை. அப்புறம் ஆமாம், கஞ்சியோ கூழோ போதும்ப்பா. டேய், கஞ்சியோ கூழோ போதுண்டா, அது போதும். அதுதான் உன்னை சந்தோஷப்படுத்தும், அதுதான் உன்னை நல்லா தூங்க வைக்கும். அப்போ தான் காலையில் ஏஞ்சி நீ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ இந்த திட்டு பிசுக்க பின்னாலெல்லாம் போய் சுற்றி தூக்கம் வராது. பாவம் பண்ணிட்டுமே, துரோகம் பண்ணிட்டுமே, நயவஞ்சகம் பண்ணிட்டுமே, அப்படி நினைத்து நீயே உருகி செத்து போயிடுவ. தூக்கம் வராது, நிம்மதி போயிடும், அமைதி போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ ஒத்துழையாமை. அந்த திருட்டு பசங்களுக்கு இனிமேல் ஒத்துழைக்காத, முடியாதுன்னு சொல்லு. நோ சொல்லு. அதே மாதிரி என்னது, தரங்கட்ட மனிதர்களோட நட்புக்கு நோ சொல்லு. தரங்கட்ட நட்பு, அப்படிப்பட்ட ஒரு நட்புக்கு நோ சொல்லு. அப்புறம் சினிமா, சீரியல், சோஷியல் நெட்வொர்க் போன்ற கேளிக்கை பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு ஒத்துழையாமை. நோ சொல்லு. ஒத்துழைக்காத சினிமா, சீரியல், அதெல்லாம் உன்னை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் போவாத, அதெல்லாம் பார்க்காத. ஒத்துழையாமை. நோ சொல்லு. முடியாது சொல்லு. அதுக்கப்புறம் ஜாதி மத பேதங்களை பரப்பும் மதவாதிகள், மூட நம்பிக்கைகள், தீவிரவாத, பயங்கரவாத, வன்முறை விரும்பிகள் போன்றோருடன் ஒத்துழையாமை. தீவிரவாதம், பயங்கரவாதம், அயோக்கியத்தனம், பித்தலாடத்தனம், ஆட்டையை போடுறது, இது மாதிரி அவர்களுடன் நட்புறவு கொள்ளாதே. ஒத்துழையாமை. அவர்களுடன் இருக்கும் நட்பை அறுத்துக்கொள். வேண்டாம், அந்த நாதாரிங்க தேவையில்லை. ஓகேவா? கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பா. ஏன் பஸ் கோயில்ல எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில். நிம்மதியாக இருக்காங்க. கூழ் கஞ்சியும் குடித்து ஜாலியாக ஜாம் இந்த மாதிரி உட்காந்து நான் கற்றுன்னு கிடக்கிறேன்ல, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. கூழோ கஞ்சியோ, ஆமாம், அது மாதிரி சாப்பிட்டு அத்துடன் நல்லுறவு. யார் கூட? இந்த கூழ் இருக்குதுல்ல, கஞ்சி இருக்குதுல்ல, அது கூட நல்லுறவு பாராட்டு. அப்புறம் ஜீவராசிகள் இருக்குல்ல, அதன் கூட நல்லுறவு பாராட்டு. அப்புறம் இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை கொஞ்சம் இயற்கை, அது ஒன்று விட நல் உறவு பாராட்டு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்காங்கல்ல, ஐம்பூதங்கள் இருக்காங்கல்ல, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவர்களுடன் நல் உறவு பாராட்டு. அப்புறம் ஏழை எளியோர்களுடன் நல் உறவு பாராட்டு. ஏழை எளிய மக்களுடன் அன்பாக போ, ஆடு, டான்ஸ் போடு, ஜாலியாக இரு, கதையடி, நல் உறவு பாராட்டு. அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான இதுதான் என்னது, உண்மையான பரிணாம வளர்ச்சி. இதுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சி. புரியுதா இல்லையா? ஸோ ஒரு தேச துரோகியை உங்களது ஓட்டை போட்டு பாவிகளாயும் மாறாதீர்கள். ஒரு தேச துரோகிக்கு ஓட்டை போட்டுட்டு நீ பாவியாக மாறாத.
பாவியாக மாறாத, பாவத்தின் சம்பள மரணம். ஜீசஸ் கொன்னுடுவார், ஜீசஸ் அழிச்சிடுவார். ஜாக்கிரதை. உன் ஓட்டை போட்டு நீ யாரை உருவாக்குற? துரோகிகளை உருவாக்குகிறாய், நயவஞ்சகர்களை உருவாக்குகிறாய், இந்த நாட்டை அழிக்கும் பேய் பிசாசு சாத்தான்களை உருவாக்குகிறாய். மறந்து விடாதே, மறந்து விடாதே, மறந்து விடாதே. உன் ஓட்டு என்ன செய்கிறது இங்கு? யாரை உருவாக்குறது இங்கு? தீய சக்தி, பயங்கரவாதம், தீவிரவாதம் அதனை உருவாக்குகிறது. ஏழை பசியை போக்கு இருக்கிறதா? என்றாவது ஒரு ஏழை என் பசி போய்விட்டது, நான் அடிமை இல்லை, நான் குத்த அடிமை இல்லை என்று எவனையாவது ஒருவனை காட்டு பார்க்கலாம். ஒரே ஒருத்தவன் இந்த உலகத்தில், ஒரே ஒருத்தவன் நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரமானவன் என்று ஒரே ஒருவனை என் முன்னே கொண்டு வா. நான் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன். எஸ் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் தான் இந்த உலகம். சில்ட்ரன்ஸ் உன்னுடைய உலகத்தை இப்படி நாசம் பண்ணின்னு இருக்கிறானுங்களே, நீ பார்த்துன்னு இருக்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சொல்லு சில்ட்ரன்ஸ், ஒன்றுதான் கேட்குறேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, உலகம் ஆயிடுது எந்த நான் போய் சேர்ந்துடுவேன். I'm almost. My place is there, I know. My date is also mine, I know. என் தேதி கூட எனக்கு தெரியும், என்னைக்கு, எப்போ, டைம் என்ன, கிழமை என்ன, I know it, man. ஆனால் அதே நேரத்தில் உன்னை நான் காண்கிறேன். ஐயோ, என் பிள்ளைங்க இப்படி இருக்குதே, இப்போ இன்னும் போக என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, கலங்குகிறேன், வருந்துகிறேன், அழுகிறேன். தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன். அதை நீங்கள் பயன்படு. அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம். தப்பான சினிமா படம் இருக்கும் தான், தப்பான இது இருக்கும் தான், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது என்னமோ இருக்குது. இப்போ வர அலன் மஸ்க் ஏதோ ஒரு சீப்பாக சம் ஃபோன்ஸ் கோயிங் டு கிவ், ஏதோ ஒரு ஃபோன் கொடுக்க போகிறாராம். ஏதோ சம் ஃபோன், அது ஜிபி அது சேட்டலைட்லேருந்து அப்படியே டைரெக்டாக சம் என்னமோ எக்ஸ் என்னமோ என்னது ஸ்பேஸ் ட்ராக்கா ஏதோ நீங்கள் அது போய் கேளுங்க, அது கிடைக்கும். வருகாலம் அற்புதமாக இருக்குப்பா. இவ்வளோ அற்புதமான கண்டுபிடிப்புகள், எவ்வளோ அருமையாக டெக்னாலஜி வளர்த்து போயிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திருட்டு பசங்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டுக்கு எடுக்கிறியே, எல்லாம் செய்யாத. ஸோ அதனால் இப்படி ஓட்டு போட்டு பாவியாக மாறிடாத, ஜீசஸ் கொண்டு வர. நல்லா பிடிச்சிக்கோ. ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவன், நல்ல தலைவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் நீங்கள் யாரும் இல்லை, வருவானா தெரியவும் இல்லை. ஒரு ட்ரம்ப் மாதிரி இருந்தால் ஓகே. ட்ரம்ப்பை ஜீசஸ் தேர்ந்தெடுத்தார், அவர் ஒன்றும் தேர்ந்தெடுக்கலை. ட்ரம்ப்பை காப்பாற்றந்தே ஜீசஸ் தான். ஆமாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் கெட் அவுட், அவ்வளோதான். ஓடிப்படு, சட்ட விரோதிகள் கெட் அவுட். அழகு, அமெரிக்கா என்றால் அழகு. அங்கே அசிங்கமானவர்களுக்கு இடம் இல்லை. அப்படி ஒரு ட்ரம்ப் போட இங்கே யாராவது வருவார்களா? சரி, அது தெரியல, அது பார்க்கலாம். ஸோ பாவிகளாய் மாறாதீர்கள். உங்கள் ஓட்டு என்பது தராசு தட்டின் முள் போன்றது. ஓட்டுன்றது என்பது ஓட்டுன்றது ஓட்டு VOTE ஓட்டு. அது என்ன தருமா? தராசு தட்டு இருக்குல்ல, தராசு தட்டு. இந்த தராசு தட்டு இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு முள் இருக்கும், ஒரு முள். அந்த முள் போன்றது, புரியுதா? தராசு தட்டு மேன். இங்கே கொஞ்சம் என்ன வெயிட்டு அதிகம் ஆயிடுச்சுன்னா ஈவுக்கு போயிடும், ரைட்டா? இங்கே இப்படி தான் அது தராசு தட்டு. எங்கே வெயிட் அதிகமாக இருக்காங்க இறங்கிடும், எங்கே வெயிட் கம்மியாக இருக்காங்க ஏறிடும். ஸோ இந்த ஓட்டு என்பது யாரை பாதுகாக்கிறது தருமா? 2 பேரை பாதுகாக்கிறது. அந்த முள் இன்னும் முள், அது யாரை பாதுகாக்கிறது? என்னுள் ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான். உன்னிலும் அப்படித்தான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உடல்லையும் ஒரு நல்லவன் உண்டு, ஒரு கெட்டவன் உண்டு, ஒரு மனசாட்சி, இன்னொன்று அவன். இந்த இருவரையும் ஆமாம் சமநிலையில் வைத்துக்கொள்வது தான் அந்த முள். ஆமாம் தான். எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிட்டா தான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? சப்போஸ் இப்போ எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன்ப்பா, யாருக்குப்பா ஓட்டு போடுவேன்? என்கிட்ட 2 பேர் இருக்கிறான், ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான். ஆமாம், இப்போ எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன். என் கெட்டவனுக்கு ஓட்டு போனால், நல்லவங்க வச்சுப்பான், நல்லவனுக்கு ஓட்டு போனால் கெட்டவங்க வச்சுப்பான். 2 பேரில் எவன் கோச்சிக்கிட்டாலும் பிரச்சனை தான். யாரும் கோச்சிக்கக்கூடாது. அப்படின்னா அந்த முள்ளானது சமநிலையில் இருக்க வேண்டும். அந்த முள்ளானது செம்மையாக 2 பேரையும் நல்லவனையும் கெட்டவனையும் மோதிக்க விடாமல் கரெக்டாக அந்த லெவலில், அந்த பொசிஷனில், ஆமாம் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அப்படியே அந்த சைக்கிளிங் கால சக்கரத்தை
கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த முள். அப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். சரியா? அப்படிதான். அப்போது ஆமாம், உங்களுக்கு அதாவது ஆமாம், தமக்கு தானே ஓட்டு போடுவதென்றால் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நம்மில் எல்லோரிடமும் 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன். கெட்டவனுக்கு போடுவதா, நல்லவனுக்கு போடுவதா? நல்லவனுக்கு போட்டால் கெட்டவன் கோபித்து கொள்வான், கெட்டவனுக்கு போட்டால் நல்லவன் கோபித்து கொள்ள மாட்டான். அதுதான் நல்லவன். இப்போ நல்லவனுக்கு போடல வச்சுக்கேன், யார் எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்லவனுக்கு நான் ஓட்டு போடலைன்னா கூட அவன் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா நல்லவன் கோபித்து கொள்ள மாட்டான், மாறாக வருத்தப்படுவான், கவலைப்படுவான், வேதனைப்படுவான். அதுதான். இப்போ நான் வேதனைப்படலையா? என்னை போல் கோடிக்கணக்கானவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகில் இங்கு நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை பார்த்து சகிக்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், தற்கொலை கூட செய்து கொள்ள முடியாமல், பல முறைகள் தற்கொலைக்கு முயன்று கூட சாவு வரமாட்டேங்குது. இந்த கேவலமான மனிதர்களை எண்ணி எண்ணி வாடி வாடி வருந்தி வருந்தி ரத்தம் சிந்தி சிந்தி அட்டை பூச்சிகளாய் நம் ரத்தத்தை வரியாய் உறிந்து தின்கிறான்களே. சரி, அப்படிதான். இப்படியே போயிடுச்சு. என்ன பண்ண, மாறாக வருத்தப்படுவான். ஆமாம் ஆமாம், யோசிங்கப்பா தம்பிங்களா, ப்ளீஸ் யோசிங்க. தராசு தட்டின் அந்த முள் இருக்குதுல்ல, அது போல் இருங்க, சமநிலையில் இருங்க. எல்லாம் பொது உடைமையாக இருந்து விட்டால் இங்கே பிரச்சனை இல்லைப்பா. எல்லாம் பொது உடைமைக்கு மாறுங்கள், சமமாய் எண்ணுங்கள். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் வல்லவரே, யாரும் ஒருவரில் ஒருவர் ஏற்றம் தாழ்வு ஜாதி மதம் மயிர் மண்ணாங்கடி ஒன்றும் கிடையாதுப்பா. நானும் முட்டாள் தான், நீயும் முட்டாள் தான். நானும் அறிவாள் தான், நீயும் அறிவாள் தான். நானும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான். நானும் சாத்தான் தான், நீயும் சாத்தான் தான். ஆனால் இங்கே இப்படி நம்ம மட்டும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்குமே, இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்? இந்த குழந்தைங்க என்னப்பா பாவம் செஞ்சுது? பாவமாக இருக்குதுப்பா. காலையில் பார்க்குறேன், ராத்திரி பார்க்குறேன், எங்கெல்லாம் நான் போகிறனோ அங்கெல்லாம் இந்த குழந்தைகள் பிச்சை எடுப்பதை, பட்னி கிடப்பதை, பசிக்கு கையேந்தி காருக்கு நடுவில் வந்து கேட்குதுப்பா. கார் போயிட்டு அங்கே வந்து காரை தட்டுது, கதவை தட்டு, திருட்டு நிறைய திருட்டு இருக்குது, அது வேற, நான் பற்றி சொல்லுவேன். ஸோ இந்த கேவலமான பரிணாம வளர்ச்சியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்றால் அப்போது என்ன பண்ணணும்? கணவன் மனைவி மகளுக்கு, கணவன் மனைவி மக்களுக்கு கடவுளாய் மாறிவிடலாம், இயற்கையின் நண்பர்களாய் மாறிவிடலாம். பறவை பல்லுயிர்களின் இசையை நடனத்தை மெய் மறந்து ரசிக்கலாம். வெள்ளத்திலோ வெயிலிலோ நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். மெய் அறிவு, பகுத்தறிவு, சொற்பொழிவு என்று நமக்கு நாமே சொர்க்கமாய் மாறிப்போவோமா? புரியுதா? எப்படி? அதுதான் ஒத்துழையாமை. தப்பான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நிறுத்திக்கொள்ளுங்கள். தவறான திருட்டு பையன், அயோக்கிய பையன், தலைவன், தலைமை, சமூக விரோதிகள் எல்லாருக்கும் அந்த ஒத்துழைப்பு தருவதை நிறுத்திவிட்டு நம்ம இந்த பரிமாண வளர்ச்சி எதற்காக தருமா? ஆமாம், அந்த திருட்டு பசங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பித்து கொண்டு கணவன் மனைவி மக்களுக்கு, ஒரு கணவன் மனைவி மக்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு கடவுள் போல இருக்கணும். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவனுக்கும் குடும்பம் இருக்குதுயா, அவனுக்கு குழந்தைங்க இல்லை, அவன் குழந்தைங்கெல்லாம் நோய் நொடியில் கெடுக்குது. சரி, அது ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி மக்களுக்கு எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி அவங்களுடைய குடும்பம், அந்த மக்களுக்கு எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி மக்கள் கடவுளாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு கடவுள் வெளியிலிருந்து வர வேண்டாம், அந்த குடும்பத்திலே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த இயற்கைக்கு வந்து நண்பர்களாக நம்ம மாறிடுவோம். இயற்கைக்கு வந்து நம்ம நண்பர்களாக மாறிவிடுவோம். சொந்தம் பண்ணக்கூடாது, தப்பு. இயற்கையை சொந்தம் கொள்ளக்கூடாது, நண்பர்களாக்கிக் கொள்வோம். அப்புறம் அந்த பறவை, இந்த பல்லுயிர்கள்லாம் இருக்குல்ல, நீர்க்கடிலாம் வாழ்து, அவங்களுக்கு நண்பர்களாகிடுவோம். அப்புறம் அந்த பறவைகள் பல்லுயிர்கள் ஆடுகின்ற நடனம், இசை, இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து அப்படியே அந்த இசை மோகத்தில், அந்த இன்பத்தில் அப்படியே உச்சத்துக்கு, சொர்க்கத்தின் உச்சத்துக்கு சென்று விடுவோமா? அப்புறம் இசையை நடனத்தை மெய்மறந்து ரசிக்கலாமே. அப்புறம் அந்த மாதிரி வெள்ளம், வெயில், இந்த மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கல்வி அறிவு வேண்டும், மெய் அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். வெள்ளம் அங்கே வரப்போகுது, வெயில் இங்கே பயங்கரமாக அடிக்குதுன்னா அதை நம்ம அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற்போ குகையோ மரமோ எங்கேயோ போய் தங்கி கொண்டு உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும். நாமே தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், வேறு யாரும் வந்து செஞ்சு தரமாட்டாங்க. ஒருவரும் உனக்கு உதவி செய்ய இல்லை. உனக்கு நீயே, உனக்கு நீயே, உனக்கு நீயே, உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், நீயே ப்ளஸ், நீயே மைனஸ், நீயே கடவுள், நீயே சாத்தான், நீயே உயர்ந்தவன், நீயே தாழ்ந்தவன். புரியுதா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். இப்படி தான் கற்றுக்கொள்ளணும்.
ஏன்னா நம்ம பேராபத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம், பேரிடர்கள் மத்தியில் சிக்கிட்டு இருக்கிறோம். மிக பாவம் கொடுறான் தலைவர்கள் இந்த கட்சிக்காரங்க கிட்ட மாட்டின்னு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது, நம்ம குழந்தை குட்டிங்களை எப்படி காப்பாற்றுவது, அந்த குழந்தை குட்டிங்களுக்கு எப்படி கல்வி அறிவு கொடுப்பது, மெய் அறிவு கொடுப்பது, மெய் பொருள் தருவது, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு எங்கிருந்து வர வைப்பது? அப்படி என்றால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும், பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அதனால் பெற்றோர்கள் தவறு செய்யாமல் இருந்தாலே போதும், பிள்ளைகள் சூப்பராக வாழுவாங்க. நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் பிள்ளைகளை சேருகிறது. கர்மா கர்மா கர்மா. நீ யாரிடமும் இருந்து தப்பித்து கொள்ள முடியாது. நீ யாரும் பார்க்கல, யாரும் கவனிக்கல. நத்திங் நத்திங் நத்திங். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? அப்போது அந்த பகுத்தறிவு சொற்பொழிவு என்று நமக்கு நாமே சொர்க்கமாய் மாறிப்போவோம். நமக்கு நம்ம தான் சொர்க்கம். சொர்க்கம் எங்கேயும் இல்லை, நாம தான் சொர்க்கம். நமக்குள் இருக்கும் சொர்க்கத்தை எங்கெல்லாம் போய் தேடுறதப்பா, எங்கெல்லாம் போய் தேடுற, இங்கே இருக்குதுப்பா சொர்க்கம். ஓகேப்பா. ஸோ வாருங்கள், உயிரினும் மேலான உங்களது ஓட்டை பயன்படுத்தி இயற்கையை அழிக்கும் இறையாண்மை ஆற்றவர்களை ஒத்துழையாமை என்ற செயலால் புத்தி புகட்டுவோம் தான் இறுதி கட்டம். இறுதி பேச்சு தான். ஸோ வாங்க, ஓட்டு நம்மளுடைய உயிரினும் மேலான அந்த ஓட்டை போட்டு ஒரு நாயை, ஒரு அயோக்கியனை, ஒரு பாவம் கொடூரானை தேர்ந்து எடுப்பதை நிறுத்திவிட்டு, இறையாண்மை என்பது என்ன? இறையாண்மை. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் இறையாண்மை கொண்ட நாடுகள். லண்டன் கூட, பிரிட்டிஷ் கூட அப்படித்தான். அவங்களாம் இறையாண்மைகள் அப்படி இருப்பானுங்க. இங்கே மயிராண்மை கூட கிடையாது, எல்லாம் ஆமை இருக்குது. ஆமைன்னா ஆமை முயற்சி ஆமை, அப்புறம் இல்லாமை, அப்புறம் இன்னுமா இது மாதிரி நிறையா ஆமைகள் இருக்கிறது. ஆமாம், என்னமோ கர்மம் அப்படி. ஆமாம். ஸோ ஒத்துழையாமையும், ஆமாம், முயற்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆமைகள், கல்லாமை இருக்கலாம், ஆமாம், நில்லாமை இருக்கலாம், எவ்வளோ ஆமைகள் இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான ஒரு ஆமை இருக்கிறது. அந்த ஆமையின் பெயர் ஒத்துழையாமை. என்னது? ஒத்துழையாமை. தப்பான விஷயத்துக்கு, அயோக்கியத்தனத்துக்கு, புறம்போக்கு, முள்ள மாதிரித்தனம், முடிச்சவுக்குறேன், இந்த மாதிரி எச்ச பசங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நிறுத்துவது ஒத்துழையாமை. செய்து பாருங்கள், இந்த தேசத்தை காப்பாற்றி விட்ட பெருமை உங்களுக்கு அடையும். தெய்வம் உங்களை தோள் மீது வைத்து கொண்டு சுமக்கும். ஆமாம், அதான் உண்மை. உங்கள் பிள்ளை செல்வம் தான் இந்த உலகம். இந்த பிள்ளை செல்வம் என்பது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதன் மூலம் நீ பாவத்தின் சம்பளம் மரணம் அடைந்து பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள், உலகம் பூரா சண்டை. அவர் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார். யார்? டொனால்டு ஜான் ட்ரம்ப் போரை நிறுத்தி வைத்திருக்கார். சொல்ல முடியாது, திடீர்னு பற்றிக்கினாலும் பற்றிக்கும். ஸோ இந்த ஒத்துழையாமை என்ற செயலால் எல்லாருக்கும் புத்தி புகட்டுவோம். வாருங்கள் 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 இளைஞர்களே, வாழ்ப பெண்களே. இது உன் உலகம், இது உன் தேசம், இது உன் மண், இது உன் நிலா, இது உன் சூரியன். இந்த பஞ்சபூதங்களும் உனது. ஆமாம், நிலம் நெருப்பு நீர் காற்று 5 பூதங்கள் இருக்கே, அவைகள் உண்ணுது. மேன், இளைஞனே, வாலிப பெண்ணே, குழந்தைகளே, அது உங்களுது. திருட்டு பசங்க அதை ஆட்டையை போட்டு கனிமங்களை எல்லாம் திருடுகிறான், மரத்தை வெட்டுகிறான். தப்பு இல்லை. எனக்கு கூட பார்த்தேன், இந்த பேப்பரில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கழிவுகளை கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கழிவுகளை எங்கெங்கேயோ கொட்டுறானுங்க போல இருக்குது, கன்னியாகுமரியில் எங்கேயோ. அதை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வேகன்ஸ், அந்த வண்டியெல்லாம் பிடிச்சி அதை பறிமுதல் செய்து ஏலம் விடுங்களான்னு கோர்ட். பரவாயில்ல, இப்போ கோர்ட் கொஞ்சம் நல்லா ஆகுது. வர பார்க்குறேன். இந்த ஜூ மோட்டோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானே முன் நிறைய கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நான் பார்க்குறேன், கொஞ்சம் ஏதோ நாடு திருந்துகிறதோ அப்படின்ற மாதிரி கூட என் மனநிலை இப்போ நான் வாழ் கத்துற ஒரு ஆள், காலம்பூரா கற்றுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கத்துறது நிறுத்திக்கினேன். ஏன்னா ஏதோ சம்திங் நல்லது நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தோணுது. ஸோ அதனால் டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அல்ல, அது ட்ரம்ப்பு, டொனால்டு ஜான் ட்ரம்ப் தான் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஆனால் இது அப்படி இல்லை. இது டு மேக் வேர்ல்டு, உலகத்தை மறுபடியும் கிரேட் ஆக்குவது.
பாழடைந்து போய் சிதிலமடைந்து போய் நக்கி நாரி போய் நாத்தம் எடுத்து கிடக்கும் இந்த உலகத்தை மறுபடியும் என்ன செய்வது கிரேட் அகைன். To make world great again, to make world great again, to make world great again. செய்யலாமா? பண்ணலாமா? இளைஞர்களே, வாலிப பெண்களே, என் செல்லங்களே, செய்வோமா? ஓகே. உலகில் ஒவ்வொருவரின் பிறப்பிலும் இந்த வாக்கியம் இரத்தத்தில் கலந்து இருப்பதாக. To make world great again. To make world great again. To make world great again. இந்த பேர் சொல்லுவாங்க பார்த்தியா, காதில் பேர் சொல்லுவாங்க, 3 தடவை அந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ இந்த உலகில் பிறக்கிற எல்லாருடைய இரத்தத்திலும் இந்த வார்த்தை, இந்த சொற்கள், இந்த டயலாக் கலந்து இருப்பதாக. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ். பாய்.